தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பேரவை வளாகத்தில் உள்ள நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று நடந்திருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்தது, அது பற்றி சொல்லுங்க. பேரவை இன்று காலை 10 மணி அளவில் கூடியது. முதலாவதாக தற்காலிக சபாநாயகர் இன்று இருக்கக்கூடிய, அதாவது நிரந்தர சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான பணி தொடங்கியது. முதற்கட்டமாக ஒருமனதாகவும் அதே போன்று இரண்டாவது முறையாக தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பேரவை தலைவராக தனபால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை அனைத்து கட்சியினரும் ஒருமனதாக தேர்ந்தெடுப்பதாக தெரிவித்தார்கள். இந்த நிலையில் அவை முன்னவரும் அதே போன்று எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இருவரும் சேர்ந்து அவருடைய இருக்கையில் அவரை அமர வைத்தார்கள். அதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அவரை வாழ்த்தி பேசினார்கள். முதலாவதாக அவை முன்னவர் ஓ பன்னீர்செல்வம் பேரவை தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தனபாலை வாழ்த்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து திமுக பொருளாளரும் பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பேசுகையில், ஜனநாயகம் ஒரு நாட்டின் இதயமாக இருக்கிறது. எனவே சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான வகையில் திமுக பாடுபடும் என்று குறிப்பிட்டார். அதே போன்று சபாநாயகருடைய பணி எந்த கட்சியும் சார்பற்றவராக அவர் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை கட்சியின் பிரதிநிதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கட்சி சார்பற்று நடுநிலையாக அவர் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று இந்த சட்டப்பேரவையில் திமுக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது. எனவே கட்சி சார்பற்று இவர் செயல்பட வேண்டும் என்றும் திமுகவுடைய உறுப்பினர்கள் தமிழர்களின் நலன் சார்ந்து ஆளுங்கட்சியுடன் இணைந்து செயலாற்றுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று மாநிலம் உரிமை சார்ந்த பிரச்சனைகளில் ஆளும் கட்சியுடன் இணைந்து பணியாற்றும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று ஸ்டாலின் பேசுகையில், எதிர்க்கட்சியாக தான் நாங்கள் செயல்படுவோம், எதிரி கட்சியாக செயல்பட மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய ராமசாமி, அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அபுபக்கர் ஆகிய உறுப்பினர்கள் பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் சபாநாயகரை வாழ்த்தி பேசுகையில், இந்தியாவிலேயே இரண்டாவது முறையாக சபாநாயகர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது தனபால் தான். அந்த வகையில் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இவர் சபாநாயகராக இருந்தபோது எவ்வாறு எதிர்க்கட்சியை அனுசரித்து எதிர்க்கட்சிக்கு அதிக வாய்ப்பளித்து செயல்பட்டாரோ அதே போன்று இந்த முறையும் செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று சபாநாயகருடைய பணி தராசு போல் இருக்க வேண்டும் என்றும், அதே போன்று கயிற்றின் மேல் நடப்பது போல ஒரு கடுமையான பணி. எனவே நடுநிலையாக சபாநாயகர் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று அதிமுகவை பொறுத்தவரையில் மக்களின் எண்ணத்தை எதிர்க்கட்சிகள் பிரதிபலித்தால் அதற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் செயல்படுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று பலதரப்பட்ட கட்சிகள், அதாவது அதிமுக, திமுக உள்ளிட்ட சில கட்சிகள் மட்டுமே தற்பொழுது சட்டப்பேரவையில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். பல கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் இல்லை. எனவே அனைத்து தரப்பினரும் பாராட்டும் வகையில் தங்களுடைய ஆட்சி அமையும் என்றும் ஜெயலலிதா பேரவையில் பேசுகையில் குறிப்பிட்டிருந்தார். வனிதா. லாவண்யா, சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்த உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி.